சிக்கன் மட்டும் ஏன் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குது? சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே சிக்கன்னாலே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் நல்ல உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிற டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? நான் 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு 2-3 தடவைக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நல்ல கட்டியான தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, ஃப்ரைடு ஆனியன், அப்புறம் புதினா இலை இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி ஒரு 1 hour ஊற போட்டுருங்க. பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி பண்ண போறீங்கன்னா அடுப்புல பாத்திரம் வச்சதுக்கு அப்புறம் பிரியாணி அரிசி வந்து ஊற போடுங்க. அப்பதான் இந்த டைமிங்ஸ் வந்து கரெக்டா வரும். நான் இன்னைக்கு ஓப்பன் பாட்டில தான் பண்ண போறேன். அடுப்புல பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் பிரியாணி இலையும் போட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கொத்தமல்லி, புதினா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்துக்கிறோம். நம்ம ஏன் சிக்கனை ஊற வைக்கிறோம்னா அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். மசாலா நல்லா ஊறி சூப்பரா இருக்குங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கன் வந்து இதுலயே நல்லா வெந்துடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவி ஊற போட்டிருந்தேன். 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 3 டம்ளர் தேங்காய் பாலும் 3 டம்ளர் தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா மலமலன்னு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 80% நல்லா வெந்திருக்கும். அது எப்படின்னா இது மாதிரி ரைஸ் வந்து மேலே வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெய் வந்து மேலாப்புல ஊற்றி அதுக்கு மேலே வந்து புதினாலையே நல்லா தூவி விட்டு தம் போட்டுற வேண்டியதான். தம் எப்படி போடுவேன்னா இந்த பாத்திரத்தை கரெக்டாக மூடுற அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சிருவேன். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வச்சிருவேன். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்க, நல்லா உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து உதிரியாக வரணும்னா நம்ம ஊற வைக்கிற டைமிங்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக 1/2 hour மட்டும் தான், அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். வர சண்டே அன்னைக்கு இது மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட் நான் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.